ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு டாப்போட அளவு எப்படி எடுக்கணும், ஒரு ஆளை வச்சு எடுக்கணுன்றத எடுத்தோம். நெக்ஸ்ட் வீடியோல அந்த அந்த மார்க்கை வச்சு எப்படி அவங்களுக்கு அளவு போடணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். நாங்க டை கிளாஸ் வச்சிருக்கோம், அவங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, இது பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இப்படி நாளா எடுத்துட்டு இதை இப்படி ரெண்டா போட்டுக்கணும். நம்மளுக்கு ஓப்பன் இல்லாம, இந்த மாதிரி ஓப்பன் இல்லாம மேல வச்சுக்கிட்டு, இந்த 4 ஓப்பன்ல நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வச்சுக்கணும். இந்த இந்த ஓப்பன் உள்ளது கீழே இந்த பக்கம் ரைட் சைடு வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெண்ட் கோடு போட்டுக்கலாம். கீழே இறக்கமாவும் மேல லைட்டா தூக்கலாம். இப்போ இதுல லென்த் வச்சுக்கணும். லென்த் 41 கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 41. ஃபர்ஸ்ட் உயரத்துல ஒரு கோடு, நம்ம 6ல ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த 6ல போடுற கோடு நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நம்ம கை அடிக்கை நம்ம நெஞ்சு லூஸ் கொஞ்சம் டைட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம 6ல கோடு போட்டுக்கிறோம். அப்படியே டேப்புக்கு இறக்கிட்ட லாஸ்ட் இடத்துல சைடு ஓப்பன் 22 சைடு ஓப்பன் அந்த இதை இங்க வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் கோடு போட்டு நம்ம அளவு அதுல போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம இந்த 6 வச்சுங்களா, அந்த 6க்கும் இந்த மார்க்குக்கும் சென்டர்ல ஒரு மார்க்கு. இப்போ இதுல நம்ம கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம அளவை இந்த கோட்ல நம்ம அளவு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் 13 பாதி 6. நெஞ்சு லூசு 18ல பாதி 9. 9ன்றது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 9.25 கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அளவு எடுக்கிறது இல்லைங்களா, நம்ம போடும்போது கொஞ்சம் டைட் வரும். அதனால 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 15ல பாதி 7.5. 7.5 கூட ஒரு 6 இன்ச்சு வச்சு 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. 19ல பாதி 19ன்ற ஃபீட் லூஸ். 19ல பாதி 9.5. அதுக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்டா பாட்டம் 22. நம்ம 22ல பாதி 11 ஃபுல்லா வச்சுக்கலாம். போதும் நம்மளுக்கு. இப்ப இதை நம்ம கோடு போட்டுக்குவோம். இங்க மேல இருந்து இப்படி நேரா இதுக்கு மட்டும் ஒரு கோடு இப்படி. அதே மாதிரி கீழே நம்ம இந்த கீழே மார்க் பண்ணீங்களா, இதுக்கும் இந்த சீட் லூஸுக்கும் ஒரு கோடு. இதுல தையல் வரிசைக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ பெண்டு ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுக்கணும். நல்லா பாருங்க, இப்படிதான் பெண்டு ஸ்கேல் வச்சு இப்படி போடணும். இந்த ஸ்கேல கீழே இறக்க கூடாது, இப்படியே இப்படி அவுத்து விட்டு இப்படி போடணும். அந்த மாதிரி இந்த ஸ்கேல் இங்க வச்சு இங்க 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்க 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்க 1 இன்ச்சு கிடையாது, 3/4 இன்ச்சு வரும். இப்ப இதை வச்சுட்டு இது இப்படி கோடு போட்டுக்குங்க. இப்போ நம்ம பெண்டு போட்டுக்கலாம். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மார்க் நான் போட்டுட்டேன். இது எப்படி கட் பண்றதுன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி கட் பண்றது நான் கட் பண்ணி காமிக்கிறேன்.
பாருங்க இப்ப நம்ம துணி வெட்டினோம்னா அந்த துணியில மீதி துணியை நம்ம கைக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அது வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த துணியெல்லாம் இது ரேஷன் துணி. இதுல நம்ம கை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கரை தேவையில்லை, நம்ம கரை வேண்டாம், இதுல ஒரு கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட் கையில வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு போதும் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கோடு. நம்ம கை உயரம் 8 இன்ச்சு. அடிக்கை மனுக்கு நம்ம 3 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுல முனக்கை அளவு 5 இன்ச்சு, நம்ம 5 இன்ச்சு வச்சுக்கலாம். அடிக்கை மார்க்கு 7. 7க்குள்ள நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். தையல் வாசிக்கு ஒரு கோடு. இப்போ லைட்டா இங்க பெண்டு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த எண்டு லைட்டா அப்படி போட்டுக்கோங்க. இப்போ லென்த்துக்கும் அடிக்கை மார்க்குக்கும் ஒரு கோடு. இப்போ தையலை பெண்டு போட்டுக்கலாம். லைட்டா கீழே இறக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே அர்க்கட் பண்ணிக்கலாம். பாருங்க, உங்க அர்க்கத்து இங்க ஒண்ணு, கீழே நம்ம கோடு போட்டீங்களா அங்க ஒண்ணு. இப்போ நம்ம இத முன் தட்டு எப்படி குடையிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது 2ஆ இருக்கு, இதை நம்ம எடுத்து விரிச்சு போட்டுக்கலாம். கரெக்டா போட்டுக்குங்க. இது வந்து முன்தட்டு வந்து நமக்கு எதுக்காக கூடனா நம்மளுக்கு முன்னாடி வந்து லைட்டா லூஸ் வரும். நம்ம இப்படி ஒரு மாதிரி நம்ம முன்னாடி வந்து கை நம்மளுக்கு இப்படி குறுகலா தான் வரும். அதனால நம்மளுக்கு முன்னாடி லூஸ் வரும் இல்லையா, அதனால முன்தட்டு மட்டும் நம்ம எந்த பக்கம் குடையிறோமோ அதான் நம்மளுக்கு முன்தட்டு. உங்களுக்கு இது வந்து எனக்கு அளவு தெரியல, நீங்க தோராயமா குடையிறீங்க, எனக்கு அளவு தெரியலன்னா ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு வச்சா உங்களுக்கு கரெக்டா இந்த சென்டர்ல இதுக்கு சென்டர்ல கரெக்டா 3/4 இன்ச்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இதை குறைஞ்சிக்கலாம். குறைஞ்சிட்டு நம்ம இதை ஒரு அர்க்கட் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு பேக் சைடு லைட்டா குறையறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க. ஏன்னா மேல லைட்டா பேக் சைடு லைட்டா சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கோசம் நம்ம பேக் சைடு லைட்டா குறைஞ்சிக்கணும்.